ஹாய், வெல்கம் டு தரு குக்கிங். நான் ஹேமா. ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்காடு போனது போட்டிருந்தேன். அதில் வந்து அந்த ரெசார்ட் இருக்கிற இடம் வந்து பெருமாள் கோயில் ரோடுன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அண்ணாமலையார் கோயில் ரோடு. அந்த வீடியோ வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, அதனால் வந்து அதை கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ அண்ணாமலையார் கோயில் ரோட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஏற்காடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோயிலும் நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்குறோம். ஸோ சோஃபா பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் எடுத்து வெளியில் போட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. துணி காய வச்சதெல்லாம் கையோடு இங்கேயே போட்டு மடிச்சிருது. காற்று வேறு இப்போ நல்லா அடிக்குதா, ஸோ அந்த வேலை முடிச்சிருது. இதே உள்ளார கொண்டு போய் துணியை போட்டோன்னா கண்டிப்பாக 2-3 நாள் பண்ணிடுவேன் மடிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் இல்லை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். ஷூஸ் எல்லாம் இந்த மாதிரி திருப்பி வச்சுருவேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று, இல்லைனா அதில் வந்து குழவி கொடுக்கட்டுறது பூச்சி ஏதாச்சும் வந்து இருந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கீழெல்லாம் ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் ட்ராக்கில் எப்பயுமே எதுவுமே வந்து வைக்க மாட்டேன். ஸோ நல்ல ஷூஸ்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த முருகருக்கு வந்து 6 விளக்கு ஏற்றுறது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் வந்து அது வந்து பண்ணவே முடியாத மாதிரி தட்டி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏற்றிடணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 5 அகல் விளக்கு, 1 வந்து நார்மலான விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். ஆனால் தரணிக்கா தான் நான் தான் இந்த டைம் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும், இல்லைனா வந்து அது வந்து வேலைக்காகாது. ஏன்னா சாமி விஷயமா ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் பக்கத்துலேயே நின்று பொறுமையாக எல்லாம் சொன்னேன். எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணிட்டா. கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தால் போதும், வேலை வாங்கிடலாம். அந்த பொறுமை தான் இன்னும் வரமாட்டேங்குது. தர்ணிகா கிட்டே எனக்கு கோவம் வந்துடுது. இன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக பஞ்சாமிர்தம் தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. தர்ணிக்கா அது சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த டைம் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டா. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு 6:30 மணி வரைக்கும் உட்காந்துருக்கலாம். அதுக்கு மேலே உட்காந்துருக்க முடியாது, கொசு வந்துடும். நல்லா இப்போ காற்றடிக்குது. மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாக காற்றடிக்குது. கொஞ்சம் நம்ம கதவோ ஜன்னலோ திறந்து வச்சுருந்தோன்னா வீடே குப்பையாகிடுது, அந்தளவுக்கு காற்றடிக்குது. ஸோ நைட் டிஃபன் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈவினிங் சேர்ந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு டிஃபன் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்திரம் சேர்ந்தால் கொஞ்சம் கம்மியாக தெரியும், இல்லைனா நிறையா பாத்திரம் சேர்ந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு நைட் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் புர்ஜி தான் பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு வாங்கின பேக்கெட் பால் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பன்னீர் புர்ஜி பண்ணிடலான்னு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மிக்ஸி வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாப்பரும் பார்த்திங்கன்னா என்னோடது ரொம்ப வந்து சின்னது தான், பழசும் வேறு ஆயிடுச்சா. ஸோ அதனால் இந்த மிக்சிலேயே சாப்பர் இருக்கிறதுனால இப்போ ஈஸியாக சாப் பண்ணிடுறேன். நல்ல ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணிடுது. புர்ஜிக்கு கொஞ்சம் நல்ல மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே அதிலே போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 தக்காளி தான் போட்டேன், ஆனால் நல்லா சூப்பராக குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ பன்னீர் புர்ஜி பண்ணி நைட்டுக்கு தோசை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பன்னீர் புர்ஜி இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ நைட் ஆனாலே சுத்தமாக பிடிக்காத வேலை என்னென்னா டேப்லெட் சாப்பிட்றது தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் டேப்லெட் அதிகமாக இருக்குது. எல்லா டேப்லெட்டும் போட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணிடுவேன். ஸோ நைட்டு இது ஒரு பெரிய கஷ்டம். உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.